வாழ்க்கையில் நம்மோடு இறுதி வரை வரப்போகிறவர்கள் என்று நாம் நினைக்கிற வாழ்க்கை துணை, அந்த ஒரு பந்தம் தான் கூடவே வரும். இறைவன் விதித்திருக்கிற அளவு தாய் தந்தை இவர்கள் நம் வாழ்க்கையிலிருந்து ஒரு கட்டத்திலே விடை பெற்று கொண்டு விடுகிறார்கள். நம் பிரியத்தெல்லாம் கொட்டி வளர்த்து வாழ்க்கையே ஆகுதியாக அர்ப்பணித்து வளர்த்தெடுக்கிற குழந்தைகள் இருக்கிறார்களே, சிறகுகள் முளைத்தவுடன் அங்கங்கே பறந்து போய் விடுகிறார்கள். நம்மோடு தொடர்பில் இருக்கலாம், ஆனா கூடவே இருக்காங்கன்னு பார்த்தா இறைவன் விதித்த நாள் வரையில் நம்மோடு இருக்க போவது வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி. அவங்களோட தான் ஒரே ஒரு செகண்ட் கண்ணை பார்க்க முடியல நமக்கு. விசித்திரமா இருக்குல்ல இது. ஆனா இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி பழகல. அது மனசுல விருப்பம் இல்லைன்னு அதை நான் சொல்ல விரும்பவில்லை. நாம் அந்த மாதிரி பழகல. பொது இடங்களிலே அன்பை தெரிவிப்பது, பாராட்டை சொல்லுவது, இந்த மாதிரி நம்ம பழகிக்கல. பாரதியார் சொல்றாரு, என் நாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டான்றார். எல்லாருக்கும் நம்ம நாட்டை பிடிக்கும். பாரதி சொல்றாரு, எனக்கு இந்த நாட்டை ரொம்ப பிடிக்கும்டா. முதல் காரணம் என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. எனக்கு இந்த நாட்டு தான் பிடிக்கும். ஏன்னா இங்குதான் என்னுடைய தாயும் தந்தையும் அன்போடு வாழ்ந்தார்கள். அவர்கள் அன்பை பார்க்கிற வாய்ப்பை இந்த நாடு எனக்கு கொடுத்தது. அதனால இந்த தேசத்தை எனக்கு பிடிக்கும். அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு. இப்போ முதல் லைன் என்ன வைக்கிறாரு? தாயும் தந்தையும் அன்போடு இருக்கணும். அதை பார்ப்பதுதான் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அப்படி அன்போடு ஒரு இல்லறம் இருந்தால்தான் அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறக்கும். ஒரு இல்லறத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் கணவன் மனைவிக்கு வராது, பிள்ளைக்கு வராது, அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே வராது. அப்போ இவர்கள் இருவரும் ரொம்ப அன்போட இருக்க வேண்டியது அவசியம். ஆனா பாருங்களேன், அதுக்கு தான் நமக்கு நேரமே இல்லை. எல்லா கழுதிக்கும் நேரம் இருக்கு. நான் மனைவியை பார்த்து, எனக்கு நீ செஞ்சிருக்கிற அந்த சேவை இருக்கே, பணிவிடை இருக்கே, என் மேல நீ காட்டுற பிரியம் இருக்கே, அதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஈடு இணை இருக்காமா? உன்ன மாதிரி யாருமா? எங்க அம்மாக்கு பிறகு நீதானம்மா அப்படின்னு எவ்வளவு பேரால சொல்ல முடியும்ன்றீங்க. சொல்லலாம், ஆனா வார்த்தை வராது. பெண்களுக்காவது வார்த்தைகள் வரும், ஆண்களுக்கு வார்த்தையே வராது. இதுதான் பிரச்சனையே. அதான் மனைவிகள், இங்க எல்லா மனைவிகள் இருக்கீங்க, எல்லாம் என்னென்ன ஏஜ் குரூப்லயும் இருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆனவங்களும் இங்க இருக்காங்க. எல்லா மனைவிகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்றதை நான் இங்க சொல்றேன். மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட அது புரியும். சாப்பாடை போடுறாங்களே, அதை சாப்பிட்றீங்களே, ஒரு நாளாவது நல்லா இருந்ததுன்னு சொல்லி தொலைச்சா என்னதான் வந்து? நான் சொல்லல, இங்க இருக்கிற மனைவிகள் எல்லாருக்கும் அதுதான். எல்லாரும் யாரோட கேட்டு பாருங்க, உங்க வீட்டுக்காரர் என்னம்மா உங்களை பாராட்டுவாங்களா? கிழிச்சார். அது வந்து உக்காரும், அப்படியே ஒன்று சாப்பிட வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. ஒரு அம்மா வந்து சில பெண்கள் அதை வெளிப்படையா சொல்லுவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்கிறல்ல, ஒரு நாளாவது நல்லா இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கேடு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அவருக்கு பாருங்க அதுதான் மறந்து போகுது. பாக்கி எல்லாத்தையுமே நினைவுல வச்சிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு சாப்பிடும்போது நினைவு வந்தது, ஐயோ தினம் தினம் சொல்லுவாளே, தினம் தினம் சொல்லுவாளே அப்படின்ட்டு இன்னைக்கு சாம்பார் சூப்பர்ன்ட்டார். அந்த வீட்டுல அன்னைக்கு கொலைவெறி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அம்மா அன்னைக்கு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுல சாம்பார் வாங்கியிருக்கு. அந்த ஆளுக்கு கிரகம் பாருங்க, அன்னைக்குதான் ஞாபகம் வந்தது. ஆண்கள் தன் முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணாலும் ஃபிளாப் ஆயிரும். பாவம், அவங்க வாங்கி வந்த வாரம் அப்படிப்பட்ட வாரம். இந்த பெண்ணுக்கு அதுதான் பிரச்சனை. நானே கூட என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், நல்லா இல்லைன்னாவது சொல்லலாம் இல்ல, நல்லா இல்லைன்னா சொல்லலாம். ஒண்ணுமே சொல்லாம ஒரு ஆள் வாக் அவுட் பண்ணா நமக்கு அப்படியே பக்கு பக்குங்குது.
அப்புறம் ஒரு நாள் இந்த சமையல் கலையெல்லாம் இப்ப எல்லா இது புஸ்தகத்திலயும் வருது. எந்த தொலைக்காட்சியை போட்டாலும் யாராவது சமையல் சொல்லித்தராங்க. அதுல பாருங்க ஆண்கள் தான் சொல்லித்தராங்க. நீங்க எந்த தொலைக்காட்சியை பாருங்க ஆண் தான் சொல்லித்தரான். அவர் வீட்டுல போய் அவர் சமைச்சா அது விளங்காம இருக்குமோ என்னவோ, ஆனா தொலைக்காட்சியில அவர் தான் சொல்லித்தரார். இதை போடுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க, நல்லா வேக வைங்க. ஒரு அம்மா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம பக்கத்துல, அப்படியா சார் உருளைக்கிழங்கு வேக வைக்கணுமா சார்ங்குது. பின்ன என்ன அப்படியே கொடியிலேருந்து புடிங்க, செடியில புடிங்க அப்படியே தின்ன முடியும்? இவர் இதெல்லாம் பார்த்து இந்த ஒரு ரெசிபியை நான் ரெடி பண்ணி அதுல முந்திரி பாதாம் எல்லாம் காஸ்ட்லியான சமாலாம் போட்டு ஒரு நாள் நல்லா, நான் பேசுறது கூட சுமாராக தான் பேசுவேன், ஆனா சமையல் முயற்சி பண்ணி நல்லா பண்ணுவேன். எல்லாம் பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு இப்படியே சாப்பிட்டு அப்படியே போனேன். அன்னைக்கு தான் நான் கேட்டேன், நல்லா இல்லைன்னா நீங்க சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். இருந்தது, நல்லா இருந்தது, ஆனா எங்க அம்மா பண்ற மாதிரி வரலன்னு. இதுதான் பிரச்சனை. பிரச்சனையினுடைய ஆணி வேர் இதுதான். மகரிஷி சொல்றாரு, வீடுகளில் அமைதி இருக்கணும்னாக்க 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள, இனிமையான வார்த்தைகளை மாத்திரமே சொன்னா அமைதி இருக்கும். 2வது, என் கருத்து தான் வெல்லும்னு கடைசி மட்டும் போராட்டம் பண்ணாதீங்க. இது 2 தான் சொல்றாரு. இதை பெண்களுக்கு சொல்லல, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்ற மகரிஷி. இல்லங்களில பாருங்களேன் எவ்வளவு டர்புலன்ஸ் இல்ல. இப்போ நம்முடைய சமூகத்திலேயே கொந்தளிப்பு மனப்பான்மை. அது ஏன் இருக்குன்னா, வீடுகளில் கொந்தளிப்பு இருக்கிற போது சமூகத்திலும் கொந்தளிப்பு இருக்கத்தான் இருக்கும். வீடுகளில் கொந்தளிப்பு எப்படி ஆரம்பிக்குது? ஒண்ணுமே இருக்கா, காலை வேளை நல்லா தான் விடிஞ்சிரும். அவ எந்திரிக்கும் போதே அந்த அம்மா வேண்டிக்கிட்டு தான் எந்திரிக்கும். இன்னைக்கு பொழுதாவது கடவுளே நல்லபடியா போடு, பிரச்சனை எதுவும் இல்லை, வேண்டிக்கிட்டு தான் எந்திரிச்சு. இப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைகளை ரெடி பண்ணும். அநேகமான வீடுகளில் அந்த வேலையை வீட்டம்மா தான் செய்யுது. ஒரு அடுப்புல பால் பொங்குது, ஒரு அடுப்புல குக்கர் வச்சிருக்கு, ஒரு அடுப்புல சப்பாத்திக்கு ஏதோ பண்ணிருக்கேன்னா அந்த பையன் சொல்ற, ஏமா தினம் தயிர் சோத்தை போட்டு கொல்றான்றான். அதனால அதுக்கு ஒரு சப்பாத்தி, எல்லாம் 3 அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆட்டோக்காரன் வந்துட்டான். இந்த பையனை ரெடி பண்ணி அவன் இது பண்ணி வாசல்ல போய், சில பேர் ஆட்டோல அப்பி அனுப்புறாங்க, ஏத்தி அனுப்புறது இல்லை, ஆட்டோல அப்ப வேண்டியது. ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கு ஆட்டோ. கஷ்டப்பட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அந்த ஆட்டோக்காரன் 3 தடவை அதுக்குள்ள ஆரம்பிச்சு. இந்த வீட்டுல ஒரு நாள் கூட நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்க. எல்லாம் சொல்லி வாசலுக்கு வந்த போது பொண்ணு பையன் 2 பேரும். அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ என்னம்மா ஆச்சு, இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு வெள்ளை யூனிஃபார்ம் தான் போடணுங்குது. சில ஸ்கூல்ல விளங்காம 2 யூனிஃபார்ம் வச்சிருக்கான். வெள்ளிக்கிழமை ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், இன்னொரு நாள் சாதாரண யூனிஃபார்ம். இந்த அவசரத்துல சாதாரண யூனிஃபார்ம் போட்டு வாசல்ல கொண்டு வந்துருச்சு. உடனே இப்ப இதுதான் சிச்சுவேஷனுங்க. அநேகமா எல்லா வீட்லயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு அப்புறம் என்ன நடக்குது வீட்டுல, அதாவது கொந்தளிப்புன்றது எங்க ஆரம்பம்ன்றதுக்காக சொல்றேன். உடனே அந்த அம்மா முதல்ல மகரிஷி சொன்னதை நிலை வச்சுக்கிட்டு என்ன வார்த்தைகளை முழுங்கணும். வார்த்தைகளை முழுங்கணும். சில சமயத்துல நம்மளால அது முடியாது. பிரச்சனை அங்கதான் ஆரம்பம். உடனே அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு தடிமாடு மாதிரி 10 வயசு ஆகுது இல்ல, நீயாவது நினைவுல வச்சு சரியா அந்த வெள்ளை யூனிஃபார்ம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னா, அந்த வீட்டு ஐயா இருக்கார் பாருங்க, அது மட்டும் இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குது. நியூஸ் பேப்பரை பார்க்கறத கூட நாங்க மன்னிச்சிருவோம். எங்களால எதை மன்னிக்க முடியாதுன்னா, நியூஸ் பேப்பரை அழகா மூடி வச்சுட்டு திரும்ப நியூஸ் சேனல் வைப்பீங்க பாருங்க, அதைத்தான் மன்னிக்க முடியாது. இந்த கழுதையில என்ன இல்லைன்னு அந்த கழுதை இப்ப நீ பாக்குற நீ. ஏன்னா இவர் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா இந்த உலகம் இயங்க முடியாது. இப்போ ஒபாமா ஹாட்லைன்ல நின்னுட்டே இருக்காரு. இவரோட அட்வைஸை கேட்டுதான் அவர் அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும். இன்னொரு லைன்ல மோடி வெயிட் பண்றாரு. அடுத்து எந்த திட்டத்தை, எந்த நாட்டுக்கு நான் போலான்னு உங்கள்கிட்ட தான் யோசனை கேட்க போறாரு. நீங்க உலக படத்தை பார்த்து அவர் இது மட்டும் போகாத நாட்டை கண்டுபிடிங்க. யாரோட வேலை? இந்த வீட்டு ஐயாவோட வேலை அது. 2 பேரும் லைன்ல இருக்கிறதுனால அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். அவரை தப்பு சொல்ல முடியாது. அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். இந்த கலாட்டா நடக்கும் போது நியூஸ் பேப்பரை ஒரு 1/4 சென்டிமீட்டர் கீழே இறக்கி, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, இதெல்லாம் நீ கவனிக்கிறது இல்லையான்ற. அது மட்டும் அந்த அம்மா பொறுமையாத்தான் இருந்தது. இதை கேட்ட உடனே பொங்கி எழுந்து, எல்லா வேலையும் என் தலையில தான் போட்டிருக்கா, நான் தான் செய்யணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கா, ஏன் நீங்க செய்யக்கூடாதா, ஏன் உங்க பொண்ணு செய்யக்கூடாது? இதோட அந்த அம்மா நிறுத்திருந்தா கூட பொழைச்சிருக்கும். நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த பல்லு வலி வரும், சில சமயம் பல்லு வலி வரும்ல,
அப்ப எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்ல போய் நாக்கு நெரடும். அப்படி நெரடினா வலிக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் பிடிவாதமா போய் நாக்கு அந்த பல்ல நெரடும் பாருங்க. அது மாதிரி சில வார்த்தைகளை சொன்னா பிரச்சனை வரும் தெரியும், இருந்தாலும் அதை நிறுத்த முடியாது. இந்த அம்மா சொல்லு, என் தலையில தான் எழுதிருக்கா, நான் தான் செய்யணுமா, நீங்க செய்யக்கூடாதா, ஏன் உங்க பொண்ணு செய்யக்கூடாதா, ஏன் ஒரு நாளைக்கு 14 சீரியல் உங்க அம்மா பாக்குறாங்களே அவங்க செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா உடனே பொங்கி எழுந்து, யாரு 14 சீரியல் பாக்குறாங்க, நானே கரண்ட் போய் 4 சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பிரச்சனையை என்ன செய்யணும்? இப்போ அலுவலகங்கள்ல எல்லாம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு கிரைசிஸ் வந்தா என்ன செய்யணும் அல்ல எங்களுக்கு சொல்லி தரப்படுகிற முதல் விஷயம் என்னன்னாக்க, ஸ்டாப் பிளேமிங். மற்றவர்களை குறை சொல்லாதே. ஒரு பிரச்சனை வந்துட்டா நெக்ஸ்ட் என்ன, அடுத்து நெக்ஸ்ட் 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 அடுத்தது என்ன பண்ணிடலாம் அந்த பொண்ணுட்ட. சரி ஓகே, என்னாச்சு, போன திங்கக்கிழமை போட்ட வெள்ளை யூனிஃபார்ம் என்னாச்சு, போன திங்கக்கிழமை போட்ட யூனிஃபார்ம் வெள்ளை யூனிஃபார்மா பொண்ணும் பையனும் கழட்டி நம்ம வீட்டில் கழட்டி வைக்கிறது இல்லை, எங்க வீட்டில் கழட்டி வைக்கிறது இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு இவங்க வெளியில வந்துருவாங்க. ட்ரெஸ் அப்படியே நிற்கும் அங்கேயே. நீங்க பார்த்திருக்கீங்களா உங்க வீட்டில் ட்ரெஸ்ஸை கழட்டுறது இல்லை, யூனிஃபார்மை இவங்க வெளியில வந்துடுறது, அது அந்த இடத்துல நிற்கும். அது அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதை எடுத்து ஒரு மாதிரி மேல கீழே இது பண்ணி அநேகமா பையன் வந்து அது மேல இங்க கொட்டிருப்பான். அநேகமா அது மேல ஒரு சாக் பீஸால் அதை போட்டு இது பண்ணி போட்டுட்டு போடா ஒரு சென்ட் அடிச்சு ஓடு, இன்னைக்கு ஓடு அம்மா, இனிமே கவனமா இருக்கேன்னாக்க அதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்ன ஏன்னா எப்படியுமே நீங்க நல்ல யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சாலும் 1 மணி நேரத்துல அவன் மண்ணாக்கிக்க போறான். முதல்லயே மண்ணா அனுப்புறது என்ன கெட்டு போச்சு இப்போ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லிருச்சு, உங்க அம்மா பார்க்க கூடாதான்னு உடனே அந்த அம்மா வெடிச்சு கிளம்பிச்சு. உடனே பயங்கர போராட்டம். ஏன் நீ ஏன் செய்யறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த கிரைசிஸ்ல ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் சந்தோஷமா இருக்கு, அந்த பையன். இனிமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. நம்ம பிரச்சனையினுடைய ஆணி வேர்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வீடுகளில் நமக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, வார்த்தைகளை முழுங்க நமக்கு தெரியல. எப்ப வார்த்தைகளை முழுங்கிட்டோமோ அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை. இதை யார் முழுங்கணும், யார் முழுங்கறதுன்றது இதை விட பெரிய பிரச்சனையா. நீ ஏன் அதை சொன்ன, நீ இப்படி சொன்னதுனால நான் அதை சொன்னேன். இதுல பெண்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி, ஆண்களுக்கு கம்மி. பாவம் கடவுள் அவங்கள அப்படி படிச்சுட்டார். இல்ல பெண்கள் கரெக்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு ஆகஸ்ட் 29 30 ஏதோ ஒரு தேதிமா, என்ன தேதியா இருந்தா என்ன, இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன விசேஷம், நீ உன் பிறந்த நாளா, சிச்சி இல்ல, உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளா இல்ல, எல்லாத்தையும் கேட்பாரு. எங்க அம்மாவுக்கு பிறந்த நாளா, எனக்கு பிறந்த நாளா, நீங்க மகேஷுக்கு பிறந்த நாளா, எல்லாம் கேட்டு தெரியல, நீயே சொல்லுங்க கல்யாண நாள் என்ன பாருங்க. அவருடைய கிரகம் அது மாத்திரம் அவருக்கு ஞாபகம். இந்த அம்மா மறக்குமா, கல்யாண நாளை மறக்குமான்னு நான் கேட்கல, கல்யாண நாளை இவர் மறந்து போனதை அந்த அம்மா மறக்குமான்னு கேட்கல. மறக்கவே மறக்காது. 50 வருஷம் கழிச்சு சொல்லிக்காம உங்க அப்பாவுக்கு என்ன கல்யாண நாளே ஞாபகம் இருக்காது. ஞாபக சக்தி பெண்களுக்கு ஜாஸ்தி, அது அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, நான் எங்க நாத்தனாரோட பேசுறது இல்லைங்க, நான் பேசுறேன். ஏங்க என்னாச்சு, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன், வடச்சட்டியில வெந்து எச்சில எடுத்து என்ன வேலை செஞ்சேன், எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா 300 ரூபாய்க்கு ஒரு புடவைய கொண்டு கொடுத்துருக்கு. சென்னை சில்க்ஸ் ஐயா கேட்டா கொந்தளிப்பாரு. 300 ரூபாய்க்கு புடவை கொடுக்கலாமா, அன்னைக்கு 300 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா. மறக்கவே மாட்டாங்க, உசுறு இருக்கிற மட்டும் மறக்க மாட்டான். அப்படியா, கல்யாணம் எப்ப நடந்ததுமா, போன மாசமா இல்லையே, போன வருஷமா இல்லையே, எப்பதான் நடந்தது கல்யாணம், அதாச்சும் 20 வருஷம். 20 வருஷமா புடவையோடைய விலையை ஞாபகம் வச்சிருக்காங்க அந்த அம்மா. இது ஆண்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க சைட்ல இருந்து ஒரு வீட்டுக்கு இன்விடேஷன், கல்யாண இன்விடேஷன் வந்து வச்சுக்க. இப்ப கணவன் இருக்காரு, கணவனுடைய அக்காவுக்கு மகன், அவனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், இன்விடேஷன் வருது. உடனே அவர் இங்க சொன்னாங்க, ஐயா எப்பவுமே அம்மாட்ட வெளியிலே கேட்பாரு எவ்வளவு கொடுத்துடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டா நல்லது. ஏன்னா எல்லார் எதிரிலையும் கேட்டா அந்த அம்மாவிலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டெக்னிக். அது அந்த ஐயா அது ஒரு டெக்னிக்கா வச்சிருக்காரு.
நிறைய பேருக்கு அந்த டெக்னிக் தெரியாது. உடனே மனைவி தனியா கூப்பிட்டு என்ன செய்யலாம், ஒரு 5000 செய்யலன்னு நம்மள கேவலமா நினைப்பாங்க இல்லையா. சொந்த அக்கா மகன் 5000 ரூபாய் செய்யணும் இல்லை, நம்ம எதுக்கு இல்லை எதுக்குன்ற இந்த அம்மா கேட்குது. இல்லைம்மா, அக்கா மகன் நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவருக்கு அது ஞாபகம் இருக்காது, கழுது தெரியலையே. 3000 ரூபாய் செஞ்சாங்க, கூட 100 ரூபாய் போட்டு 3100 ரூபாய் வேணா நம்ம கொடுக்கலாம், அதுதான் நியாயம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இல்ல, ஞாபக சக்தி பெண்களுக்கு ரொம்ப அதிகம், ஆண்களுக்கு அது கம்மியா இருக்கு. இது உரசலுக்கு இது ஒரு பெரிய காரணமாயிரு. இப்ப பாருங்களேன், இந்த உரசல்கள்லாம் வெளியில இருந்து பாக்குற போது ரொம்ப சாதாரணமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, பெரிய விஷயமே கிடையாது. எல்லா வீட்டுல இருக்கு, இது இல்லாத வீடு இருக்குன்னு. எங்கள் வீட்டில் இதுவரை ஒரே ஒரு தகராறு கூட வந்ததில்லைன்னு ஒரு ஆள் சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், கணவன் வேற இடத்துல மனைவி வேற இடத்துல வாழறாங்கன்னு அர்த்தம். இதை தவிர வேற காரணமே இருக்க முடியாது. உரசல்கள் வருவது நல்லது, பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருப்பதை விட சண்டை நடப்பது நல்லது. பேச்சுவார்த்தை இல்லைன்னு வைங்க, அதுதான் பிரேக்கேஜுக்கான ஆரம்பம் அது. ஆனா சண்டை இருந்தா எந்த நம்பிக்கையில ஒரு பெண்ணு சண்டை போடுறா, எப்படி அவர் மன்னிப்பு கேட்டுருவாருன்ற நம்பிக்கையில தானே அவ சண்டை போடுற இல்ல. அது அவளுக்கு இருக்கிற அன்பு தானே அது. அல்ல, அது ஆண்கள் மேல பெண்களுக்கு இருக்கிற ஒரு வருத்தம். இங்க பேசுறது எதுவுமே நான் பேசுறது இல்ல, இங்க இருக்கிற பெண்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய மனக்குறையத்தான் நான் இங்க சொல்லிட்டு. ஒரு அளவு தணிஞ்சு போயிட்டா அந்த ஈகோன்றது இருக்கு பாருங்க, இந்த மேல் ஈகோன்னு சொல்றோம்ல, நான் ஆண், அந்த ஈகோ விட்டுட்டு என்னவோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன்மா மன்னிச்சுக்கோன்னு ஒரு கணவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணுக்கு அவர் மேல கோபமே வராது. அந்த வார்த்தை வரமாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த வார்த்தை வரணும்ன்றத நம்ம ஊர்ல எழுதி வச்சிருக்கோம். இப்ப ஆணுக்கு இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம், பெண்ணும் சொல்றது இல்லை. இப்ப பெரும்பாலும் பெண்களும் அதை சொல்றது இல்லை. மன்னித்துக்கொள் அப்படின்ற வார்த்தையே நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. இப்போ யார பார்த்து என்ன சொன்ன, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு எல்லா சீரியல்ல சொல்றாங்களா, அதை கேட்டு கேட்டு மன்னிச்சுக்குங்க, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். இப்ப சென்னையில இருக்கிற பள்ளி மாணவர்கள், நல்ல பெரிய பள்ளிகளில் படிக்கிற புத்திசாலியான 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவிலிருந்து வந்த சில கல்வியாளர்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க, ஒரு பயிற்சியகம். அவங்களோட புத்திசாலித்தனம் எப்படி, அவங்க நடந்துக்கிற முறை எப்படி, கடைசியில ரிப்போர்ட் எழுதினாங்க. இந்தியாவினுடைய மாணவர்கள் மாணவிகள் படு புத்திசாலிகள், அமக்களமான புத்திசாலிகள். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு குழுவுக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள் வருகிற போது சாரின்ற வார்த்தை அவங்க உபயோகப்படுத்துவதே இல்லை என்று குறிப்பு எழுதினார். மன்னிச்சுக்கன்றது எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல. அதை முதலில் ஒருவர் சொல்லுகிற போது அந்த இடத்தில் கொதிகலனா இருக்கிற வெப்பநிலை இறங்கி விடுகிறது. இதை பெண்ணும் சொல்லணும், ஆணும் சொல்லணும். நான் ஏன் முதல்ல சொல்லணும், அவர் தானே முதல்ல பேசினாரு, அவர் சொல்லட்டும் என்று பெண் இருந்தாலோ அவளுக்கு இருக்கிற வாய்க்கு அவ மன்னிப்பு கேட்டா தான் நான் அவள்கிட்ட பேசுவேன் என்று ஆணும் சொன்னால் இது விலகி விலகி போகிறது. விலகி விலகி போ. அப்பாவும் அம்மாவும் பேசாமலே ஒரு வீட்டுல ஒரு வாரம் இருந்தாங்கன்னா யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாவா அம்மாவா? இல்லைங்க, குழந்தைகள் கஷ்டப்படுது, குழந்தைகள் வாடி போகுது. அவன் வெளியில சொல்ல தெரியாது அதுக்கு, ஆனா அதனுடைய சின்ன மனசுக்கு புரியுது என்னவோ சரியில்லை எங்க வீட்டுலன்னு அதுக்கு தெரியுது. இந்த பசங்கன்னு ஒரு படம் வந்தது, பாண்டியராஜ் எடுத்த படம், நீங்க ஒருவேளை பார்த்திருக்கலாம் அந்த படத்தை. அந்த படத்துல வாத்தியார் பசங்கள்லாம் உட்காந்து வச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து வச்சு கேட்கிறாரு, யார் யாரெல்லாம் வீட்டு பாடம் செஞ்சுட்டு வரல அப்படின்னா ஒரு பொண்ணு எழுந்து நிக்குது. அதான் நான் பார்த்தேன், எல்லாரும் செஞ்சுட்டு வந்தாதான் மழை பெஞ்சிருமே, நீ ஏன் செய்யல வீட்டு பாடம்? சார், நேற்றுக்கு எங்க வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை சார், ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தாங்க சார், அதனாலதான் வீட்டு பாடம் செய்யலன்னு அந்த குழந்தை சொல்றான். உடனே எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியர், அவர் சொல்றாரு, ஏன்டா எல்லாரும் சிரிக்கிறீங்க? எல்லா வீட்லயும் அப்பா அம்மானா சண்டை வரத்தான் வரும். இன்னைக்கு கூட நான் எங்க வீட்டுக்காரமோட சண்டை போட்டுதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், எதுக்கு சிரிக்கிறீங்க என்று சொல்லி அந்த சிச்சுவேஷனை அமைதிப்படுத்துறார். ஆனா அந்த குழந்தையினுடைய கண்ணீர் உலராமல் தானே இருக்கிறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தா மிக அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான். சின்ன சண்டை வந்த போது பையன் அம்மாவை பிடிச்சு கேட்கும், are you fighting with daddy? அப்பாவோட சண்டை போடுறீங்களா? ஆமா, அந்த சரியில்லை. will you divorce அப்படின்னு கேக்குது அந்த பையன்.
ஏன்னா சினிமால பாக்குது, சீரியல்ல பாக்குதுல உடனே அந்த சின்ன மனசுல ஒரு பெரிய பயம் வந்துருது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்களோ. அதத்தான் பாரதி சொன்னா, இந்த நிலைமையை குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்கு தான் பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாட. அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருக்கிறத குழந்தைகள் பார்க்கிற போது அவர்களும் பிரியமான குழந்தைகளாக வளருவார்கள். அதற்கு என்ன செய்யணும்னா, மன்னிப்பு, சாரின்ற வார்த்தையை கேட்கலாம். சாரின்ற வார்த்தையில எந்த கேவலமும் கிடையாது, யார் வேணா கேட்கலாம். இதை யார் யார் கேட்டிருக்காங்கன்னு இலக்கியத்தில் இருக்கிற சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மீனாட்சி அம்மை பத்தி ஒரு 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 கவிதை தொகுப்பு இருக்கு. அதுல ரொம்ப அழகான ஒரு சம்பவம். சொக்கநாதரும் மீனாட்சியும் ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் ஊஞ்சலையும் யார் ஆட்டுறதுனாக்க, இந்த பூதகணங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பூதகணங்கள் ஆட்டுது. இங்க ஒரு பூதம் ஆட்டுது, அங்க ஒரு பூதம் ஆட்டுது. இந்த பக்கம் சொக்கன் உட்காந்துருக்கான், அந்த பக்கம் மீனாட்சி உட்காந்துருக்கான். இதை சொக்கன் பக்கத்துல இருக்கிற பூதம் ஆட்டிக்கிட்டே அந்த பூதத்தை பார்த்து, அங்க பாருங்க, எங்க பார்க்க சொல்ற, சொக்கனோட தலைய பாரு, சிவபெருமானுடைய விரித்த சடை இருக்கு இல்லையா, அந்த சடைய பாருங்குது இந்த பூதம். அந்த பூதத்துக்கு அங்கேன்னு தெரியல, அது எம்பி எம்பி பாக்குது. பார்த்தா அவனுடைய விரித்த அந்த சடையில அங்கங்க சிவப்பு சிவப்பா இருக்கு. நம்ம ஊர்ல இப்பதான் கலரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிவபெருமானுக்கு எப்படி அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்க முடியும்? சில பேர் கார குழம்பு கொட்டினா மாதிரி கலர் பண்ணிருக்கான். சிவபெருமானுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா முடியல அங்கங்க சிவப்பு சிவப்பா இருக்கு. உடனே மீனாட்சிக்கு பக்கத்துல இருந்த பூதம் கேக்குது, என்ன இது, இவருடைய சடையில சிவப்பு சிவப்பா இருக்கே, எங்கிருந்து வந்தது? அப்ப மீனாட்சிக்கு பக்கத்துல இருந்த பூதம் சொல்லுது, மீனாட்சி அம்மையோட காலை பாரு, காலை பாருன்னு காமிக்குது. அவளுடைய கால்களிலே அவள் இட்டிருந்த அந்த மருதாணி இருக்கே, செம்பஞ்சு குழம்பு, அந்தந்த இடத்துல அழிஞ்சிருக்குது. அப்படின்னா என்ன இன்ஃபரன்ஸ்? அந்த அம்மா காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு அர்த்தம். இத அருமையான ஒரு கவிதையா பாடினா, இத போய் ஏன் இப்படி வச்சேன்னா, நம்ம ஊர்ல இப்படித்தான் சொல்லி தருவான். இங்கே சமணம் கோலோச்சி இருந்த காலத்திலே திருமணம் என்பதும் குடும்ப வாழ்க்கை என்பதும் தவறு என்று சமணம் போதித்து, பெண்ணாய் பிறந்தவளுக்கு முக்தி கிடைக்கணும்னா அவள் அடுத்த பிறவியிலே ஆணாய் பிறந்தால் தான் அந்த முக்தி சாத்தியம் என்று சமண சமயம் சொன்னது. எனவே துறவரத்தை எல்லாரும் மேற்கொள்ளுங்கள் என்று சமணம் சொன்ன போது, இங்கே தழைத்த இந்து சமயத்தினுடைய ஆதி வேராயிருந்த ஞான சம்பந்த பெருமான் சொன்னார், அது தேவையில்லை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த உலகத்திலே நல்லா வாழ முடியும். எப்படின்னா, கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்க, அதை வாழுகிறவர்கள் நல்ல விதமாய் வாழலாம் என்று ஞான சம்பந்த பெருமாள். அப்பர் சுவாமிகள் இன்னமும் ஒரு படி மேலே போய் பார்த்தார். காளையும் பசுவும் வருகிற போது சிவனும் பார்வதி வரா மாதிரி எனக்கு தெரிகிறது. களிரும் பிடியும் வருகிற போது, அதாவது ஆண் யானையும் பெண் யானையும் வருகிற போது சிவனும் பார்வதியும் வருகிறார் போல எனக்கு தெரிகிறது. இந்த உலகம் முழுவதுமே சிவனும் சக்தியுமாய் என்று இணைந்து இருக்கிற காரணத்தால், மனிதர்களே, நீங்களும் கணவனும் மனைவியுமாய் வாழ்கிற வாழ்க்கைதான் உங்களை அடுத்த பிறவியிலும் நன்றாக வாழ்வதற்கு அனுமதிக்கும். இந்த பிறவியிலேயே நீங்கள் சொர்க்கத்தை காணலாம் என்று சொன்னார். அதுதான் ஐயா சொன்னார், சொர்க்கத்துல திலோத்தமை ரம்பைலாம் டான்ஸ் ஆடுவான், இப்போதுல இருந்து துறவரம் கொள்ளாதீங்க. சில பேருக்கு அது புரியறது இல்லை. ஒரு ஆளுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் ரொம்ப கோவம். ஒண்ணும் இல்லை, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ரொம்ப மேலுக்கு முடியல, உடம்பு சரியில்லை, என் புடவையை கொஞ்சம் தோச்சு போடுறீங்களான்னு கேட்டுட்டாங்க. உடனே அவர் கொதிச்சு கொந்தளிச்சார். அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லைன்னு வைங்களேன். அவர் உடனே கொதிச்சு கொந்தளிச்சு, என்ன பெரிய அவமானம், உன்னுடைய புடவையை நான் துவைப்பதா, நான் சன்னியாசியா போறேன்னு ஓடி போயிட்டார். உடனே ஒரு மடத்துக்கு போய் அங்க இருந்த ஒரு சன்னியாசி காலில் விழுந்து, குருவே எனக்கு துறவரம் கொடுத்துருங்க, இனிமே நான் வாழ முடியாது, அவமானப்பட்டுட்டேன் நான். நல்லா யோசிச்சு பார்த்தியா, திரும்ப போக கூடாதுன்னு நல்லா யோசிச்சுட்டேன், இனிமே இங்க தான் நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுடைய உங்க கால் அடியிலே நான் இருப்பேன் அப்படின்னாரு. சரி, இன்னில இருந்து நீ இதுல சேர்ந்துக்கோ அப்படின்னாக்க, குருவே இந்த மடத்துல எல்லாருக்கும் வேலைகள் இருக்கே, எனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். இங்க இருக்கிற பெண் சன்னியாசிகள் 21 பேரின் வஸ்திரத்தை நீதான் துவைக்க வேண்டும்.
ஒழுங்கா அந்த ஆள் ஒரு புடவையை துவச்சிருக்கலாம். துறவு என்பது இல்லறத்திலிருந்து தப்பி ஓடுவதல்ல. இந்த மண்ணில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. வள்ளுவன் அறத்துப்பாலிலே முதலில் இல்லறத்தை வைத்து அதற்கு பிறகு துறவரத்தை வைத்தான். ஏனென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று வர வேண்டும். துறவு என்பது எல்லாரையும் வெறுத்து ஓடுவதல்ல, அத்தனை பேரையும் அன்பால் எது அணைக்கிறதோ அதுதான் துறவு. இந்த தேசத்துல அப்படித்தான் அது. மனைவி, மக்கள், என்னுடைய வீடு, என் குடும்பம் என்று இருந்த அன்பை விரிவு செய்து இந்த சமூகத்தையே அரவணைக்க வேண்டும் என்று எது நினைக்கிறதோ அதுதான் துறவு. அந்த துறவுக்கான ஆரம்பம் என்ன? ஒரு பையன் இருக்கான், இந்த ஒரு 20 வயசு 22 வயசுல இருக்கிற பசங்களை சில பேர் நீங்க பார்த்திருக்கலாம். நமக்கு அவனை பார்த்தாலே பக்குன்னு இருக்கு, அவனை பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. ஏன்னா யார் பேச்சு அவன் கேட்க மாட்டேங்க. ஒரு ஜீன்ஸை வாங்கி கத்திரிக்கோலால அதை கிழிச்சு அதைத்தான் போடுறான். நாமெல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா கேவலம் நினைக்கிறோம். அவன் நினைக்கிறான் கிழிஞ்சதுதான் ஃபேஷன். அவன் முடி நீளமா வளர்த்துருக்கான். பெண்களுக்கு அந்த மாதிரி முடி வளரவே மாட்டேங்க. நீளமா வளர்த்து சில பேர் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கான், பின்னாடி காதுல ஒரு கடுக்கனை போட்டிருக்கான். ஒரு பைக்கை வாங்கி வீட்டுல பேரிச்சம்பழத்துக்காக பின்னாடியில போட்டு வச்சிருப்போம்ல, இரும்பு, இந்த காயலாங்கடை இரும்புன்னு நான் சொல்லுவான். அது இந்த கவுண்டமணி வந்து அதை பேரிச்சம்பழக்காரனு கொடுக்கறதுக்கு ஒரு கார் வச்சிருப்பாரு. அத மாதிரி இரும்பு அது. அந்த இரும்பெல்லாம் உருக்கி ஒரு வளையம் போட்டு கையில போட்டிருக்கான். கேட்டா கெத்துன்றான். சாதாரணமா நடக்கும்போது அங்க ஏதாவது குப்பை இருந்தா இல்ல ஒரு பாட்டில் இருந்தா அதை காலால உதைச்சு குப்பை தொட்டியில போடுறான். அது கெத்து. ஆனா அவன் காலம் பாருங்க, அவன் உதைக்கும் போது அது குப்பை தொட்டில விழாம பக்கத்துல விழுந்து. அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போவான் பாருங்க, அதுக்கு பேர் மரண கெத்து. இப்படியே இருக்கான். வீட்டுல அப்பா ஒரு ரூம்ல இருந்தா அந்த ரூம்க்கு அவன் வரமாட்டேங்கிறான். அவர் போயிட்டாரான்னு சொல்லி அப்புறமா அந்த ரூம்க்கு வரேன்றான். அவ்வளவு பாச பிணைப்போட இருக்கான். இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு நம்ம அவனை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுது? எவ்வளவு சுயநலமா இருக்கான்ல. சுயநலம். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் தான் யோசிக்கிறான். அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, ஒரு வார்த்தை யோசிக்க மாட்டேன்ற சுயநலமா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்டவனை அடக்குவதற்கு நம்முடைய தேசத்தில் சொல்லி வைத்தார்கள், கல்யாணம் செய்து வை. அது ஒரு கால் கட்டுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவனை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. அவன் தனக்கென்று ஒரு பெண் வந்த பிறகுதான் நான் என்ற எண்ணம் மாறி அவனுக்கு நாம் என்கிற எண்ணமே வருகிறது. முதலில் இன்னொரு உயிரை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தை பிறந்த உடனே என்னுடைய குழந்தை என்ற எண்ணம் வருகிற போது தனக்கானது எல்லாவற்றையும் தன் குழந்தைக்காக விட்டு கொடுக்கிறான். இதை இப்படியே விஸ்தரித்து கொண்டு போவதுதான் துறவு. என் குழந்தைக்கு விட்டு கொடுக்கிறேன், நாளைக்கு முகம் தெரியாத யாரோ ஒருவனுக்கு நான் விட்டு கொடுத்தால் நான் துறவியாகிவிட்டேன், அவ்வளவுதான். இதைத்தான் இந்த தேசம் சொன்னது. இல்லறத்திலிருந்து வருவதுதான் துறவர். இல்லறமே வேண்டாம் என்று போவது அல்ல துறவர். இப்படி இருக்கிற குடும்பத்திலே அமைதி இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம்தான். பெண்ணினுடைய மனசு எப்படி என்று ஆண் யோசித்திருக்கிறாரா? ஒரு உதாரணத்துக்கு நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன். சென்னையில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால்ல நானும் என் ஃப்ரெண்டு வைதேகி 2 பேரும் போயிட்டு இருக்கோம். அப்ப என்னுடைய பாஸ் அலுவலகத்துல எனக்கு மேலதிகாரி, அவர் வந்து ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் எதிரில் வந்துட்டார். இந்த அமெரிக்கர்களுக்கே என்ன வழக்கம்னாக்க யாரை பார்த்து சகஜமா பேசுவாங்க, சகஜமா பாராட்டுவாங்க. என்கிட்ட ஹாய் ஹவ் ஆர் யூ எல்லாம் கேட்டார். சொல்லி திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் வைதேகி. ஹாய் வைதேகி, ஹவ் டு யூ டு, யுவர் சாரி இஸ் வெரி பிரிட்டி அப்படின்ட்டார். உன்னுடைய புடவை ரொம்ப அழகா இருக்கு. அது அமெரிக்கர்கள் சுபாவமா சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே புகழ்ந்து அவங்களுக்கு. இது இந்த பொண்ணு என்ன பண்ண, அப்படியே நின்னுட்டான், ஒண்ணுமே சொல்லல. ஒரு தேங்க்யூ, ஒரு சின்ன சிரிப்பு, எதுவும் இல்லை, அப்படியே நிக்கிறா. அவ போன நான் சொன்னேன், ஏ உனக்கு அறிவு இருக்க? அந்த ஒரு மனுஷன் வந்து உன்கிட்ட பேசி ஹலோன்றாரு, உன் புடவை நல்லா இருக்குன்றாரு, ஒரு சிரிப்பாவது நீ சிரிச்சிருக்கலாம்ல, இல்ல தேங்க்யூ நான் சொல்லியிருக்கலாம். அவ என்ன பதில் சொன்னான்றத தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அவ சொன்னா, யாருமே பாராட்டி பழக்கமே இல்லையா, அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு. பிரச்சனை என்னுடைய ஆணிவேர் தாங்க. பல ஆண்களிடம் நான் பேசுற போது என்கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன பட்டிமன்றத்துல பெண்களுக்கு அப்படி என்ன வக்காலத்து வாங்குறீங்க, நீங்க என்ன அப்படி வாங்குறீங்க, சண்டைக்கு நிப்பாங்க.
சார் அந்த தலைப்பை கொடுத்துட்டாரு எங்க நடுவர், வேணா அடுத்த தடவை மாத்திக்கிறேன்னா. அந்த தலைப்பை கொடுத்தா நான் அதுக்கு தானேங்க பேசணும். இல்ல உங்களுக்கு நிலவரமே தெரியல. கல்யாணம் ஆனப்போ என் மனைவி எப்படி இருந்தாங்க தெரியுமா? கோவில்ல இருக்கிற அம்மன் மாதிரி இருந்தா. இப்ப எப்படி சார் இருக்காங்க? வெளியில இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்கா. முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு பேசுவா. இப்ப வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டேங்கிற. நிறைய ஆண்களுக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரியே இல்லையே. அப்போ அந்த வருத்தத்துக்கு காரணம் என்ன நம்ம யோசிக்கணும் இல்ல? அந்த வருத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை யோசிக்கணும். ஏன் பெண்கள், சில பெண்கள் அப்படி மாறிடுறாங்க? ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை யோசிச்சு யோசிச்சு பேசுறவ ஏன் பத்திரகாளி மாதிரி வாயை திறந்தா மூட மாட்டேங்கிற, எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க சில பெண்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பேச்சு என்பது ஒரு குடும்பத்தில் தாம்பத்தியத்துக்கு ரொம்ப தேவை. பேச்சு இருக்கு பாருங்க, அதுதான் பாட்டுக்கு ஸ்ருதி எப்படி அவசியமோ அப்படி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்க, அந்த மனைவி அங்க சந்தோஷமா இருக்கணும்னா பேச்சு என்பது அவசியம். நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் ஆன புதுசுல கணவனுக்கும் மனைவிக்கும் பேச்சு எப்படி அருவி மாதிரி இருந்தது. நிறைய பேச்சு இருந்தது இல்ல? சில பேருக்கு மறந்துருக்கும், லேசா ஞாபகம் இருக்குன்றாங்க. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு பேச்சு இருந்தது. அந்த அம்மா சொல்லுது, நாங்கள்லாம் வந்து கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனோம், நான் கத்திரிப்பூ கலர் புடவை கட்டிக்கிட்டு போயிருந்தேன். அப்படியா, நீ கத்திரிப்பூ கலர் புடவையா கட்டிக்கிட்டு போனேன்றான். அந்த அம்மா அதை 32வது தடவையா சொல்லுது. முதல் தடவை கேட்ட மாதிரி அப்படியா அப்படியான்னு கேக்குறான். ஏன்னா கல்யாணம் ஆகி அப்பதான் 6 மாசம் ஆயிருக்கு. அப்ப பேச்சு எப்படி அருவி போல இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த மனைவி அவரிடம் சொல்லணும்னு நினைக்கிறார். எங்க அம்மா இன்னைக்கு போன் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு பக்கத்து வீட்டுல வெங்காய சாம்பார் வச்சிருக்காங்க. இவருக்கு அந்த விஷயம் எல்லாம் அல்பமா இருக்கு, இருந்தாலும் அவர் ஆர்வமா கேட்டுக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறார். அப்படியா அப்படியா. அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய அலுவலகத்தை பத்தி ஏதோ சொல்றாரு. அந்த அம்மாக்கு அது விளங்கல. அவருடைய அலுவலகத்துல அவரோட பாஸ் அவரை திட்டிருக்கான். அத வீட்டுல வந்து சொல்றாரு. உடனே இந்த அம்மா கொதிச்சு கொந்தடிச்சு, அவன் யாரு அவன் யாரு உங்களை சொல்றதுக்கு அப்படின்னு திட்டுறாரு. மனசுக்குள்ள நினைக்குது, இந்த ஆளுக்கு இதுதான் சரி. ஆனா வெளியில சொல்றது, அவ எப்படி உங்களை திட்டலாம், நாக்கு மேல பல்ல போட்டு உங்களை சொல்றதுக்கு அவ யாரு அப்படி இப்படி. அந்த அம்மாவுக்கு புரியல, அலுவலக விஷயம் அந்த அம்மாவுக்கு புரியல, இருந்தாலும் பேசுது. இந்த அம்மா சொல்லுகிற சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு முக்கியமானதாக படவில்லை, இருந்தாலும் பதில் சொல்லுகிறார். பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. இந்த பேச்சு தாங்க ஜீவநாடி. ஆனா பாருங்களேன், திருமணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேச்சு என்ன ஆகுது? என்ன ஆகுது? அவர் மெதுவாத்தான் வர்றார். வேலை ஒண்ணு வெட்டி முறிகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் நிதானமா தான் வர்றார். வந்த உடனே சாப்பிட்டாச்சா, பசங்களை தூங்கி வச்சேன், செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா, ஊர்ல லெட்டர் வந்ததா, சரி நான் தூங்க போற, டயர்டா இருக்கு. 4 வார்த்தை தான் பேசுறேன். இந்த அம்மா மனசுக்குள்ள 1000 விஷயம் வச்சிருக்கே, எங்க போய் பேச முடியும்? பெண் எங்கே போய் பேசுவாள்? பேசுவதற்கு அவளுக்கு நாதியே இல்லையே. ஏன்னா ஒரு தோட்டத்திலிருந்து அந்த செடியை நாம் பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு மண்ணிலே நட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லா பெண்களும் பிறந்த வீட்டுல எப்படி இருந்தாங்க? அந்தந்த வீட்டுல அவதான் ராணி இல்ல? எங்க அம்மாவுக்கு நான் தான் ராணி, என்ன ராணி மாதிரி தான் வளர்த்தாங்க. பல சமயம் படிச்சுட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பரீட்சை போது சாப்பாட்டை வாயில தான் ஊட்டி வளர்த்தாங்க அம்மா. எல்லா பெண்களும் அப்படித்தானே. அவரவர்கள் பிறந்த வீட்டில் அவரவர்களுக்கு என்று சலுகை அதிகம். அவ 7 மணிக்கு எந்திரிக்கலாம், 8 மணிக்கு எந்திரிக்கலாம். அப்பா கூட வந்து அம்மா சொல்லும், எவ்வளவு நேரம் தூங்குறா பாருங்க, இன்னொரு வீட்டுக்கு போனா அடி வாங்குவாங்க. அப்பா சொல்ல, தூங்கட்டும் விடு. அவர் மனைவி அப்படி தூங்கினா அவருக்கு பிடிக்காது. ஆனா மகளை, தூங்கட்டும், குழந்தை தானே, நாளைக்கு போய் அதுதானே கஷ்டப்படும், எழுப்பாத உன் டபரா தொண்டை அவள்கிட்ட காட்டாதங்கிற. அப்படித்தானே அவ வீட்டுல ராணி மாதிரி தானே இருக்கா. அண்ணன் தம்பி எல்லாம் இவளுக்கு ஏவல ஆள்கள். அம்மா என் சூரிதார வாங்கிட்டு வர மாட்டேன்ற அம்மா அண்ணன்னா, அம்மா என்ன சொல்லுது அண்ணனை கூட, தங்கச்சி சொல்றா போய் வாங்கிட்டு வாடா. இவ ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு தான் நான் இருக்கேன்னா, போட அப்பாட்ட சொல்லிடுவானோ. அவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். ராணி மாதிரி இருக்கா. அந்த வீட்டில் அவளுக்கென்று இருக்கிற உறவுகள், நட்பு, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அம்மா வீட்டை சுத்தி. நமக்கெல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போறது என்ன, ட்ரெஸ் எடுக்க அவங்களோட தான் போவோம்.
அந்த காலங்கள்ல என்னங்க ஆச்சு? திருமணமான உடனே ஒரு செடியை ஒரு மண்ணிலிருந்து எடுத்து விடுகிறோம், இன்னொரு மண்ணிலே பதிய வைக்கிறோம். அது பிழைத்துக் கொள்கிறது, அது வாழுகிறது. வாழுவதோடு மாத்திரமல்ல, தான் வந்த மண்ணுக்கு அது வளமும் சேர்க்கிறது. அந்த மண்ணை அது வாழ வைக்கிறது. ஆனா விட்டுட்டு வந்த மண்ணு, அதனுடைய நினைப்பு அந்த பொண்ணோட மனசுல இருந்து போயிரும் நினைக்கிறீங்களா? என்னன்னா, நாங்கெல்லாம் திரும்ப பிறந்த வீட்டுக்கு போற போது முன்னாடி இருந்த மாதிரி எங்களால இருக்க முடியல. உண்டா இல்லையா? 20 வயசு 22 வயசு அந்த வீட்டுல நாங்க தானே கோல வச்சுட்டு இருந்தோம், நாங்க தானே ராணி மாதிரி இருந்தோம். திருமணமாகி வர்ற போது அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு டிவி ஸ்டாண்ட்ல காலை போட்டு, அம்மா காஃபி, என்ன நீ இன்னைக்கு உப்புமா பண்ணிருக்க, நீ எனக்கு உப்புமா பிடிக்காது தெரியல உனக்கு, நல்ல ஒரு தோசை சுட்டு கொண்டு வா. இப்படி அம்மாட்ட முன்னாடி பேசினவங்க தான் நாங்கெல்லாம். இப்போ என்ன வரும்போதே ஒரு வில்லங்கத்தோடயே வந்திருக்கோம் நம்ம. உடனே அம்மா சொல்றே, அவரை கவனி, அவரே கவனிச்சு பாருமா, எனக்கு ஏதாவது கொடுமா, முதல்ல அவரை போய் கவனிடு. அவர் இல்லாம வந்தா முதல் கேள்வி, நீ மாத்திரம் வந்திருக்க, ஏன் அவர் வரல? இது ஏன் வீடு, நான் நினைச்சப்போ வருவேன், நினைச்ச மாதிரி வருவேன், இனிமே முடியாது. ஏன்னா அம்மாவே கேக்குறா, அவர் இல்லாம நீ மாத்திரம் ஏன் வந்த? அந்த ஆள் தொல்லை தாங்கல, இங்க இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அம்மா என்ன சொல்றா, அதெல்லாம் சரி கண்ணு, நாளைக்கு காலையில பஸ்ஸுக்கு டிக்கெட் போட சொல்லிட்டா. அடி பாவி, நீதான வாவான்னு லெட்டர் எழுதின, அவரோட வர சொல்லி லெட்டர் எழுதின, நீ மட்டும் தனியா வந்திருக்க. அப்போ இந்த வீடு இன்னும் பழகல, அந்த வீட்டுல இருந்து எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க எங்க இருக்கோம் இல்ல? இந்த வீடு இன்னும் எங்களுக்கு மண்ணு, இந்த மண்ணு ஒட்டல இன்னும். அந்த மண்ணு என்ன சொல்லுது, நீ அங்கதான் இருக்கணும், இது இல்ல உன்னுடைய இடம். அப்போ அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இருக்கிற பெண்ணின் மனசு ஏதோ ஒன்னத்தை பிடிச்சிட்டு தான் நிக்கணும். எதை பிடிச்சுக்க முடியும்? கணவனுடைய அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு எதை பிடிக்க முடியும்? எதையும் பிடிக்க முடியாது. அப்போ அதற்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அவளுக்கு என்று அவ குழம்பு நல்லா தான் வைக்கலன்னு வையுங்களேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் நிஜமாவே நல்லா இருக்கும். சின்ன விஷயம் தானே. என்ன அப்படி என்ன ஹோட்டல்லயே போய் சாப்பிடுறோம், எல்லாமே நல்லா இருக்கு, ஒண்ணு நல்லா இருக்கு ஒண்ணு நல்லா இல்ல, சர்வரோட சண்டைக்கா நிக்கிறோம், காசு கொடுத்துட்டு வெளியில வருது இல்ல. மனைவிட்ட மாத்திரம் என்ன குழம்பு வச்சிருக்க, நீ குழம்பு மூஞ்சி மதி. இது நம்ம இலக்கியத்துல இருந்து இதை நமக்கு சொல்றோம். இது இந்த பாடம் இலக்கியத்திலிருந்து வருகிற பாடம். அம்மா வீட்டை பார்த்து பக்தி மாத்திரம் எதுவும் சொல்லிடக்கூடாது. நீங்க அவளை திட்டல சும்மா இருப்பா, அவ அப்பாவை ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா தாங்க மாட்டான். இது ராமாயணத்துல வருது. கூனி இருக்காளே, கைகேயினுடைய மனசை எப்படி கலைச்சா? கூனி முதல்ல கைகை கிட்ட சொன்னா, வாழ்ந்தனள் கோசலை மதியினார், உன்னுடைய சக்கலத்தையான கோசலை இருக்காளே அவ நல்லா இருப்பா, ஏன் அவ பையன் அவ ராஜாவாக்க போற, உன் பையனுக்கு ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்தனள் கோசலை மதியினாள் அப்படின்னு கூனி சொல்றா. கைகை சொல்ற, வாழ்ந்துட்டு போட்டு, ராமன் நான் வளர்த்த பிள்ளை, அவன் ராஜாவாயிட்டா, அதை விட எனக்கு என்ன சந்தோஷம்ட்டா. அது நடக்கல அவகிட்ட. கைகை மனசை மாத்துறதுக்கு அடுத்த அடி சொல்றான். பரதன் பாவம், அவனுக்கு அப்பாவும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை, நீ மட்டும் சரியான அம்மா இருந்தா அவனுக்கு நீ அரச பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. ரெண்டாவது அடி பிள்ளை பாசத்தை காட்டுறா. கைகை மனசு அப்பவும் மாறல. பரதனை விட ராமன் தான் தகுதியானவன் அரசனாகிறதுக்கு, அவாகிட்டு போட்டோம். அப்பவும் மனசு மாறல. கூனி மூணாவது அடி அடிக்கிறா. இப்போ ராமன் அரசனாயிட்டான்னு வச்சுக்கோ, சீதை தான் எல்லா பவரும் சீதைட்ட போயிடும். இவ்வளவு நாள் தயரதன் மன்னனா இருந்தா பவர் எல்லாம் கைகையிட்ட இருந்தது. இப்ப ராமன் மன்னன் ஆயிட்டா பவர் சீதைட்டையும் கோசலைட்டையும் போயிடும். யாராவது உன்கிட்ட கையேந்தி நின்னா அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு நீ அவகிட்ட போய் பிச்சை கேட்கணும் அப்படின்னு கூனி சொல்றா. நீ அவளை கேட்டுதான் இவங்களுக்கு பிச்சை போடணும். கைகேயினுடைய கருணை மனசை கூனி அசைச்சு பாக்குறா. கைகேயை அதுக்கும் கலங்கல, அதனால என்ன கேட்டுட்டு போறேன்ற. என்னடா இவ எதை சொன்னாலும் இவ மாற மாட்டேங்கிறாளேன்னு கூனிக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. கடைசியில ஒரு வார்த்தை சொல்றா. சீதையினுடைய அப்பா இருக்காருல்ல ஜனகன், ஜனகனுக்கும் கைகேயினுடைய அப்பாவுக்கும் தகராறு. ஆனா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்காங்க. ஏன்? தயரதன் அரசனா இருக்கிறதுனால. கூனி சொல்றா, நாளைக்கு ராமன் அரசன் ஆயிட்டா ஜனகன் போய் உங்க அப்பாவை அடிப்பான், உங்க அப்பாவோட கதி அவ்வளவுதான்றா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் கைகேயினுடைய மனசு மாறியது. இது இலக்கியத்துல இருக்கிறது இல்ல, நம்ம வீட்டுல நடக்கும்.
கணவன் மனைவிட்ட சொல்லுவான், குழம்ப வச்சிருக்க நீ, குழம்ப உங்க இதுதான் குழம்பா? அது ஒண்ணு சொல்ல மாட்டான். முகத்தை பார்த்தாலே விடிய மாட்டேங்க, முகத்தை பார்த்தாலே விடிய மாட்டேங்க. அதுக்கும் பேசாம இருப்பான். மூணாவதா சொல்லுவான், உங்க அப்பா என்ன செஞ்சிட்டான் எனக்கு. உடனே தான் அவ சொல்லுவான், என்ன வேணா சொல்லுங்க, எங்க அப்பாவை ஏதாவது சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டுரும். இந்த காலத்து பொண்ணா இருந்தா போட்டு தள்ளிடுவேங்க. கொஞ்சம் பயந்த பெண்ணா இருந்தாக்கா மரியாதை கெட்டுன்றதோட நிறுத்திக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்கு இல்ல. உறவுகள்ல நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா? we take the relationship for granted. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவ ஒண்ணு சொல்ல மாட்டான். அதே மாதிரி மனைவி சில சமயம் கணவனுக்குன்னு சில சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை சொன்னா அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு எல்லை இருக்கிறது. உறவுகள் என்பது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒன்னு பாஞ்சு பிராண்டி அது கிடையாது. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு கலீல் கிப்ரான் சொல்றாரு, வீணையினுடைய நரம்புகள் ஒன்றோடு ஒன்று சிக்கி கொண்டால் இசையா வரும். ரெண்டும் தனித்தனியே இருக்கிற போதுதான் அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ரெண்டு நரம்பு இருந்தால் தான் வீணையிலிருந்து இசை வரும். அப்படித்தான் கணவன் மனைவி உறவும் உலகத்திலேயே மிக நெருக்கமானது. ஆனால் உங்களுக்கான இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கலீல் கிப்ரான் சொல்லுகிறார். Like the strings of the lute remain aloof and produce excellent music. Maintain your space in a marriage relationship என்று சொல்லுகிறார். உனக்கான இடம். என் மனைவிக்கு எது பிடிக்காது, அவ அப்பாவை ஏதாவது சொன்னா அவளுக்கு பிடிக்காது, நான் அதை ஒண்ணு சொல்ல மாட்டேன். அவளுக்கு எது பிடிக்காது, அவங்க அம்மாவை ஏதாவது சொன்னா அவளுக்கு பிடிக்காது, நான் அதை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மனைவியும், என் கணவர் எதை வேணா பொறுப்பாரு, அவங்க அக்காவை பத்தி நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடும், அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, இது ரொம்ப 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 திருமணத்துக்கு அவசியம். ஐயா வரவேற்பு போது சொன்னாங்க, நீங்க பாக்குற போது பெண்கள் எல்லாம் முறைச்சு பார்க்காதீங்க சொன்னாங்களா இல்லையா? அவங்களாவது முறைச்சாது பாக்குறாங்க. ஆண்கள் பார்க்கறதுக்கே ஒரு தயக்கம் இருக்க. அந்த மனைவியை பார்த்து, என் கைப்பிடித்தவள் வந்தாள், என்னை கரை சேர்த்தவள் இவள் தான். ஒரு அரங்கத்தில் இவளுடைய கையை பிடித்து நான் நிற்கிற போதுதான் எனக்கான முதல் மரியாதை கிடைத்தது. பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடின்னு கண்ணதாசன் எழுதினார். இந்த கணவன் மனைவி உறவு இருக்கே, ஒரு கட்டத்துக்கு பிறகு கணவனுடைய மனசு ஏங்கும். மனைவி என்கிட்ட பேசணும்னு நினைப்பான், மனைவி என்னை கவனிக்கணும்னு நினைப்பான். அதுக்குள்ள அவ மனசு கரடு தட்டி போயிடும். என்ன இவ்வளவு நாள் அவன் பாராட்டல, இவ்வளவு நாள் அன்பா எந்த வார்த்தையும் சொல்லல, இவ்வளவு நாள் இந்த குடும்பத்தை இவதான் தாங்கினான்றத அவன் ஏத்துக்கல. ஒரு கட்டத்துல அவன் மனசு கரடு தட்டி போயிடும். அதற்கு பிறகு அன்பை எதிர்பார்த்தால் அந்த அன்பு எப்படி கிடைக்கும்? ஆரம்பத்தில் இருந்தே ஒருவருக்கான உறவில் ரொம்ப முக்கியமானது வார்த்தைகளை விழுங்குதல், விட்டு கொடுத்தல், அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசாமல் இருத்தல். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது பாராட்டுதல். மகரிஷி அதை சொல்றார். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எந்த விஷயமா இருந்தாலும் மனசு விட்டு பாராட்டணும். நல்லா இருக்கு இந்த ஷர்ட் உங்களுக்கு, அதே வெள்ளை சட்டை தான் அந்த ஆள் போடுற, என்ன பண்றது, சட்டையை மாத்த மாட்டேங்கிறார், இருந்தாலும் 2 நாள் சொல்லி பாருங்க, அடுத்த நாள் நல்ல சட்டை போட்டுட்டு வருவார். பாராட்ட வேண்டியது, மற்றவர்கள் எதிரில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் பாரதி. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும். இந்த தேசத்தினுடைய யோகிகள் ஞானிகள் இதை செய்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியும் வாழ்ந்த வாழ்க்கையில ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிஷ்யர்களோடு பேசிட்டு இருப்பாரு. சாரதா அன்னை உள்ள போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சு, வீடெல்லாம் அவங்க தான் செய்வாங்க, வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் சிஷ்யர்களோடு பேசுகிறதை அவங்க ஆமோதிப்பதா மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு வரும், அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும். ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிஷ்யர்கள்ட்ட சொன்னாரு, அம்மா என்ன பண்றாங்க பாரு. சாரதா தேவி முரத்துல புடைச்சிட்டு இருந்தாங்க, முரத்துல புடைச்சாங்க, அப்புறம் சல்லடையில எதையோ போட்டு சலிச்சாங்க. அப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாரு, இதை பாரு, இந்த முரம் இருக்க அது வைக்கிற போது நல்லதெல்லாம் வச்சுக்குது, கெட்டதெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருது, அதான முரம். முரத்துல புடைக்கிற போது தூசு தும்பெல்லாம் வெளியில போயிடும், நல்லது மட்டும் உள்ளே இருக்கும். இந்த சல்லடை இருக்க அது என்ன பண்ணும்,
கெட்டதை தான் வச்சுக்கும், நல்லதெல்லாம் உள்ள அமிச்சிடும். அதை சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாம அப்படித்தான் இருக்கணும். நாம முறம் மாதிரி இருக்கணும். நல்லதெல்லாம் வச்சுக்கணும், கெட்டதை வெளியில அனுப்பிச்சிடணும். சல்லடை மாதிரி இருக்கக்கூடாது. கெட்டதை நாம வச்சுட்டு நல்லதெல்லாம் வெளியில அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு பரமஹம்சர் சிஷ்யர்களிடம் சொன்னார். இப்போ வழக்கமா சாரதா தேவியினுடைய முகத்துல ஒரு சின்ன புன்னகை வரும். இன்னைக்கு அது வரல. இவர் அதை கவனிக்கிறாரு. அவர் துறவி, ஆனாலும் மனைவியினுடைய முக குறிப்பு என்னன்றதை அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். சிரிக்கல. உடனே சாரதா, நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்லையான்னு கேட்கிறாரு. உடனே சாரதா தேவி பதில் சொன்னார்கள், மொரம் சல்லடெல்லாம் சரி, நமக்கு எல்லாமே குழந்தைங்க தானே. அதுல எதை வெளியில அனுப்புறது, எதை உள்ள வச்சுக்கிறது, எல்லாத்தையும் நம்மள்ட்ட தான் வச்சுக்கணும். எதையும் வெளியில அனுப்ப முடியாது, எதையும் தள்ள முடியாது. அத்தனையும் குழந்தை தான், எல்லாமே நல்ல குழந்தைங்க தான் சாரதா அன்னை பதில் சொன்னார். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கை கூப்பி தொழுதார். கை கூப்பி தொழுதார். நீதான் காளியினுடைய ஸ்வரூபம். ஏன்னா சக்தி அப்படிதான் செய்வா. கெட்டவன்றதுக்காக ஒரு மனுஷனை வெளியில அனுப்பிச்சிட்டானா அவன் என்ன கிளாஸ் டீச்சரா? தப்பு செஞ்சதுக்கு ஒரு குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கு? அவள் அன்பின் ஸ்வரூபம். தப்பு செஞ்சாலும் அவளோட குழந்தை தான் நாம என்று சொன்ன சாரதாவை நீ என்னுடைய காளியின் ஸ்வரூபம் என்று கைகூப்பி தொழுதார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ இங்க பேசும்போது சொன்னாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ஞானி, சாரதா சாதாரணமான பெண் தானே, அவளும் தொழத்தக்கவளா என்றால் ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மனம் வீசுவது போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற துறவியோடு வாழ்ந்த வாழ்க்கையில் அவரை காட்டிலும் மனம் வீசுகின்றவளாக சாரதா உயர்ந்து. இந்த தேசம் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. துறவிகள் இங்கே எளிமையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் துறவிகளே அல்ல இந்த தேசத்தில். ரமண மகரிஷியை பத்தி ஒரு கதை சொன்னாங்க. ரமணாசிரமத்துல அந்த ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்களா சாப்பிட்றதுக்கு. உடனே ஒருத்தர் சொன்னாராம், பரதேசி எல்லாம் வெளியில போய் நில்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் 2வது பந்தி. பரதேசி எல்லாம் வெளில போயிருங்க, அவங்களுக்கு எல்லாம் 2வது பந்தி. இந்த மடத்திலேயே இருக்காங்க, டொனேஷன் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதல் பந்தி. அவங்க எல்லாம் இங்க உட்காருங்க, பரதேசி எல்லாம் பின்னாடி போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரமண மகரிஷியை காணும். எங்கன்னு போய் தேடுறாங்க எல்லாரும். எல்லா பரதேசிக்கும் பின்னாடி கடைசியில நின்றுட்டு இருக்காரு. ஐயா, இந்த மடமே உங்களுடையது, நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. நீ தானப்பா பரதேசி எல்லாம் வெளியில போ சொன்ன, நானே ஒரு பரதேசி தானே. இப்போ ஐயா என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, இந்த தம்பதிகளை இங்கே அழைக்கிற போது வசதி படைத்தவர்கள், டொனேஷன் கொடுக்கிறவர்கள், ஆதரவு அளிக்கிறவர்கள், இவங்கெல்லாம் ஒரு இடம், இங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாம் 2வது இடம்னு கிடையாது, எல்லாரும் இந்த மண்டபத்திலே சம இடம்தான் என்று ஐயா சொன்னார். இந்த தேசம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏனென்றால் கணவனும் மனைவியுமாக இருக்கிற அத்தனை பேரும் சிவசக்தியினுடைய ஸ்வரூபம் தான். அவ்வளவுதான். அவர்களில் சில பேருக்கு வாழ்க்கை உயர்வை கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ கிடைக்கிற வாழ்க்கை இருக்கிறதே, கொடுப்பினை. அது கொடுப்பினை, அது கொடுப்பினை. எங்க அம்மா காலமான அன்னைக்கு அந்த தகவலை அப்பாட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? மருத்துவமனைக்கு அம்மாவை கூட்டிட்டு போனோம். அப்பா வீட்டுல இருக்காங்க. போன் பண்ணிலாம் சொல்லக்கூடிய தகவலா இது? அவங்க 50 வருஷம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். மருத்துவமனையில் எங்க தாயார் காலம் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு அப்பாட்ட சொல்லணும். இப்படி சொல்றது, இப்படி சொல்றது. எங்க அப்பா தைரியமான ஆள், கலங்கவே மாட்டார். எங்களை அப்படித்தான் வளர்த்தார். மனசு கலங்க மாட்டார் மனுஷன். ஆனா இந்த விஷயம், நானு எங்க அக்கா 2 பேரு, எனக்கு சகோதரர்கள் கிடையாது. நாங்க வரோம், எங்க அப்பா வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் போன் வரலையே. அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே போன் பண்ணிடுவோம் நாங்க. அப்பா இந்த மாதிரிப்பா சரியாயிடுச்சுப்பா, கூட்டிட்டு வந்துடும். ஒரு தகவலும் சொல்லல, ஆளும் வரல. எங்க அப்பா வீட்டு வாசல்ல நிக்கிறார். அந்த காட்சி அப்படியே கண்ணுல இருக்கு எனக்கு. வீட்டு வாசல்ல அப்பா இருக்காரு. என்ன சொல்றது? எங்க அக்கா 2 பேருக்கும் பேச்சே வரல. நான் பேச்சாளர் தான். அந்த இடத்துல என் வார்த்தைகள் செத்து போச்சு. என்ன சொல்ல முடியும்? அப்பா கையை பிடிச்சுக்கிட்டேன், கையை தான் பிடிச்சுக்கிட்டேன். அவருக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒண்ணுமே சொல்லல, புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்படலையே உங்க அம்மா? கஷ்டப்படாம தானே போனான்னு கேட்டாங்க.
அந்த வார்த்தை என் மனசுல இருக்கு. அவர்கள் 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாட்சி அது. அவள் என்னை விட்டு போய்விட்டாள் என்பது பெரிய துன்பம். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த கணவனின் மனசு என்ன நினைக்க தெரியுமா? அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது பாருங்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லுகிறேன், அதுதான் ஆண்களின் மனசு. அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு பேச தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, இதெல்லாம் வெளிநாட்டுல. நம்ம ஊர்ல ஆண் இதை சொல்லி பழகல, அவருக்கு சொல்ல வராது, கைய பிடிச்சுக்க தெரியாது, கட்டிக்க தெரியாது. அதெல்லாம் வெளிநாட்டுல நீங்க பாப்பீங்க. ஃபாரின் டூர் போகும்போது நடுரோல ஹாய் ஹனி ஸ்வீட் ஹார்ட், அடுத்த நாளே டைவர்ஸ் பண்ணிடுவான். நம்ம ஊர்ல வழக்கம் இல்லையா? அது வழக்கம் இல்ல, பேச தெரியாது, அப்படியே வெடச்ச மாதிரியே இருப்பான். ஆனா மனைவி படுத்துட்டான்னு வைங்க, அந்த ஆண் மனசு படுகிற பாடு இருக்கே. மகளை கூடுவான், எப்படி இருக்கா, சொன்ன பேச்ச கேட்க மாட்டாவ, ஒழுங்கா சோறு தின்னு இந்த வழி வந்திருக்குமா அவளுக்கு? உடம்பையே கவனிச்சுக்கிறது இல்ல அவ. சொல்லு, இந்த தடவை உடம்பு சரியான அப்புறம் தொட்டுப்பார் ஜுரம் இருக்கப்ப. யாரு நீங்க? வாழ்நாளெல்லாம் ஒரு ஆள் பேசல பேசல பேசலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த ஆளு தான். அந்த ஆளு பேச தெரியாது. ஆனா மனைவின்ற ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஆலமரம் தள்ளாடி விடும். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானது, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்தது, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன். இந்திய சமூகத்தினுடைய ஆண் மனசு, ஒவ்வொருவரின் மனசிலும் இருக்கிற வார்த்தைகளை கண்ணதாசன் கவிதையாக்கினார். மனைவி ஒரு கட்டத்தில் அவன் பெண்ணை ரசிக்கிறான், அந்த பெண்ணின் அழகை ரசிக்கிறான், அவளுடைய உடலை ரசிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவளுடைய பெண்மையை ரசிக்கிறான், அவளுடைய தாய்மையை ரசிக்கிறான். அவனுக்கு அம்மா என்ற ஒருத்தி போன பிறகு அந்த இடத்திலே அவனுக்காக இருப்பது மனைவி ஒருத்தி தான். மனைவி ஒருத்தி தான். ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்க மனைவிகள் கொடுமையானவர்கள்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா எவ்வளவோ பெண்களை, நான் முதிர்ந்த பெண்கள் இருக்காங்கல்ல, வயசான பெண்கள், 80 வயசா இருக்கும் பாட்டிக்கு. பாட்டியும் தாத்தாவும் மகன் வீட்டுல இருப்பாங்க. பாட்டி தினம் கோயிலுக்கு போகும். தாத்தா கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டார், அதெல்லாம் அவருக்கு டைம் இல்லை, பிஸி அவர். பாட்டி தினம் கோயிலுக்கு போகும். பாட்டி 80 வயசாச்சு, முடியாம ஏன் பாட்டி கோயிலுக்கு வர? நீ உனக்கு என்னதான் குறை? நல்லா தான் இருக்க, நல்ல வசதி இருக்கு, பையன் நல்ல வசதியா தான் ஒண்ணு வச்சிருக்கான், எதுக்கு தினம் தினம் கோயிலுக்கு வர? அந்த பாட்டி என்கிட்ட சொன்னதை நான் மறக்க மாட்டேன். அவர் முதல்ல போயிட்டு நான் அப்புறம் போயிடணும், அதுக்கு தான் வரேன்னுச்சு. நம்ம ஊர் பொண்ணு இதை சொல்ல மாட்டா, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர் பொண்ணு இதை சொல்லுவாள? சொல்ல மாட்டா. இந்த பாட்டி பழுத்த சுமங்கலியான சொல்லிச்சு. ஏன் பாட்டி அப்படி சொல்ற? நீ இப்படி சொல்ல மாட்டாங்களே. ஹே, நான் போயிட்டு அந்த மனுஷனை யாருமே கவனிக்க மாட்டாங்கப்பா. ஒரு நாதி இல்லை அந்த ஆளுக்கு. நான் இருக்கும்போது கார்வார் பண்ணிக்கிட்டு திரியும், திட்டும், என்ன இது பண்ணும். நீ எல்லாம் ஒரு ஆளான்னு இன்னைக்கும் என்ன திட்டிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீ வச்ச சாம்பார் சரியில்லைன்னு என்ன திட்டினார். ஆனா நான் ஒரு நாள் இல்லைன்னா அப்படியே அமுங்கிடுவார். அவருக்கு பசிக்குதான்னு கேட்க ஒரு நாதி இல்லை. அதனால நான் இவ்வளவு நாளா கோயில்ல வந்து கேட்கறது அதுதான். அவர் முதல்ல போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் கூட நான் இல்லாம அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற மனசு இருக்கு பாருங்க, அதுதான் இந்திய மனைவிகளினுடைய மனசு. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசத்தில் நிறைய பேர் பெண் என்கிற பிசாசுன்னு கவிதை எழுதினவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பாம்பாட்டி சித்தர்ல இருந்து நிறைய பேர் பெண் என்பவளே மாய பிசாசு, அவன் நமக்கு தேவையில்லைன்னு கவிதை எழுதினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மகரிஷி அதையெல்லாம் ஏற்கவில்லை. பெண் போற்றுதலுக்குரியவள். ஒரே ஒரு காரணம் தான், அந்த 9 மாச கருவை அவள் சுமந்து வெளியே கொண்டு வரலே, அந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதை ஒரு ஆணால் ஒரு நாளும் உணரவே முடியாது, உணர முடியாது. கருவை சுமக்கிற பெண் இருக்கிறாளே, 3 மாசத்துல எது சாப்பிட்டாலும் ஒமட்டும், எது சாப்பிட்டாலும் ஒமட்டும். அடுப்புல ரசத்தை சுட வச்சுட்டு ஓடி போய் வாஷ் பேசினுக்கு போய் வாமிட் பண்ணிட்டு திரும்ப வந்து ரசத்தை கிளறுவான். அந்த ஸ்மெல் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. 5 மாசத்துல பேயா பசிக்கும், என்ன தின்னாலும் போறாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். 7 மாசம் 8 மாசம் ஆனா காலில் குறக்களி வரும் தெரியுமா?
நீங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல கொரக்களின்னு சொல்லுவோம். இந்த நரம்பு பின்னிக்கும், நரம்பு பின்னி வலி அப்படி இது பண்ணும். சில பேருக்கு காலில் நீர் கோத்து இந்த மாதிரி இருக்கும், சில பேரோட மூஞ்சியில நீர் கோத்து மூஞ்சிய நீரியான மாதிரி பம்பளி மாஸ் மூஞ்சி மாதிரி இருக்கும். தாங்க முடியாம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் பிரசவத்தன்று அந்த லேபர் ரூமை பார்த்திருக்கீங்களா? சில ஆண்கள் லேபர் ரூமை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனுக்கு லேபர் பெயின் வராது, அவன் ரூமை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துரும். உச்சக்கட்ட வலியிலே அந்த பெண் நினைக்கிறாள், ஒரே ஒரு நினைப்பு தான் வரும். வலி எப்படி தெரியுமா? இந்த கடிகாரத்தோட பெண்டுலம் மாதிரி அப்படி போகும், அப்புறம் வலி போயிடும். அப்பா அப்படின்னு நம்ம மூச்சு விட முடியும், திரும்ப வரும். அது ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் மாதிரி வந்து வந்து போகிற வலி. அந்த வலியினுடைய உச்சகட்டத்தில் அவன் மனசுல ஒரே ஒரு வார்த்தை தான் நிற்கும். அது மட்டும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்பா, திட்டுவா, டாக்டரை திட்டுவா, நர்ஸை திட்டுவா, புருஷனை திட்டுவா, எல்லாரையும் திட்டிட்டு இருப்பா. உச்சகட்ட வலியில ஒரு வார்த்தை தான் நிற்கும் மனசுல, அம்மா அம்மா. அம்மா, என்ன பெத்தெடுக்கும் போது எங்க அம்மா இந்த வலியை தானே எடுத்தா, இன்னைக்கு நான் எடுக்கிறேன் இந்த வலிய. இவ்வளவு ஏன்னா அந்த தாம்பத்தியத்தினுடைய நிறைவு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கணவனிடம் அவள் காட்டுகிறாளே, அந்த நிமிஷத்தில் இருக்கிறது ஒரு தாம்பத்தியத்தினுடைய நிறைவு. அதற்கு பிறகு கணவனும் மனைவியும் வாழுகிற வாழ்க்கை அந்த குழந்தைக்கான வாழ்க்கை. தங்களுக்கான எல்லா விஷயங்களையும் குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு குழந்தைக்கு குழந்தைக்கு குழந்தைக்குன்னு வாழுகிற வாழ்க்கையில ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போனோம். காலம் ஒரு நாள் ரெண்டு பேரும் பிரிச்சு போட்டுரும், அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் விதி நம்மை பிணித்திருக்கிற வரையில் அந்த கையை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் இறுதி வரையில் வரப்போவது அந்த கைதான். நான் முன்னமே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சிறகுகள் முளைக்கும், அவர்கள் பிரிந்து போவார்கள், நண்பர்கள் பிரிந்து போவார்கள், உறவுகள் பிரிந்து போகும். இறுதி வரையில் கூட வரப்போவது ஒரே ஒரு துணைதான். அந்த துணையின் முகத்தை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, நீ எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம்னு. உங்க மனசிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வார்த்தை வர வேண்டும் என்று அந்த மகரிஷி ஆசைப்பட்டிருக்கிறார். தினங்களை கொண்டாடுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோம். நாம் தினங்களை விட்டுவிட்டு என்றைக்கு குழந்தைகளை கொண்டாட போகிறோம் என்று நான் நினைப்பேன். காதலர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள், எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மாக்களுக்கு ஒரு தினம், அப்பாக்களுக்கு ஒரு தினம், தினங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த தினம் முக்கியமான தினம். மனைவிகள் பல பேர், கணவர்கள் பல்லாண்டு வாழுவதற்கு நோன்பு எடுப்பார்கள். நான் கூட நோன்பு எடுத்து கயிறு கட்டிருக்கேன், வரலட்சுமி நோன்பு. நிறைய ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஒவ்வொரு நோன்பு இருக்கும். நிறைய கம்யூனிட்டியில அந்த நோன்பு இருக்கும், கணவனுடைய ஆயுசுக்காக எடுக்கிற நோன்பு. எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்கும், வட இந்தியாவிலேயும் உண்டு. இந்தியாவில் அது இல்லாத ஒரு மாநிலம் கிடையாது. கார்வா சவுக்குன்னு செய்யறாங்க. கணவர்கள் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்காகவும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் எடுக்கிற நோன்பு என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிந்து இந்த ஒரு நாள் தான் அப்படி இருக்கிறது. கணவன் மனைவி தினம்னு அவர் பேர் வைக்கல, மனைவியினுடைய நலம் பேணுகின்ற நாள் என்று பெயரை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய மனைவிக்கான மலரை சூட்டினீர்கள். பல பேருக்கு சூட்ட தெரியல, பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எதையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோமா, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த பூவை தொட்டு வைத்த அந்த கண்ணிலே ஒரு நொடியில் நீங்கள் நன்றி சொன்னீர்களே, அது நாங்கள் எங்கள் நினைவு அடுக்குகளில் பதிய வைத்திருக்கிறோம். இந்த நன்றிக்காக வாழ்நாளெல்லாம் உங்கள் கூட வருவோம், உங்கள் உடல் நலத்தை பேணுவோம். கணவர்களிடம் மனைவிகள் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அப்பப்போ ஒரு பாராட்டு, அப்பப்போ தேங்க்யூன்ற வார்த்தை. ஏதாவது தப்பா சொல்லிட்டா கூட சாரிமா தெரியாம சொல்லிட்டேன் என்று வந்து மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை. எல்லாவற்றையும் விட இவள் எனக்கானவள், என்னை விட்டா இவளுக்கு கதி கிடையாது, இவளை விட்டா எனக்கு போக்கிடம் கிடையாது என்று மனப்பூர்வமாக நீங்கள் நினைக்கிற அன்போடு அந்த கையை ஒரு நிமிஷம் பிடித்தீர்களே, அந்த ஸ்பரிசத்தில் நீங்கள் சொன்ன அந்த காதல், அந்த அன்பு, அதை வளர்ப்பதற்காகத்தான் இந்த நாள். இது வளரட்டும். இங்கே இருக்கிற அத்தனை தம்பதிகளும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட காலம் வரை உங்கள் வாழ்க்கை துணைவரோடு துணைவியோடு மகிழ்ச்சி என்ற மட்டற்ற வானிலை பறந்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.